எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது நம்ம இடம் விவசாய நிலம் வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து நானே நீரோட்டம் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு பார்த்தேன், அந்த காட்டியிருப்பேன், கிணறு எடுத்துருக்கேன். இப்போ நீரோட்டம் பார்த்தேன், நானே பார்த்துட்டு இப்போ பாருங்கள் பவுண்ட்ரி பண்ணியிருக்கேன். சதுர கணக்கில் இதில் பவுண்ட்ரி பண்ணியிருக்கேன்னா நேற்று என்ன பண்ணேன், பவுண்ட்ரி பண்ண இடத்துல ஜேசிபி வச்சு தோண்டினேன். நீரோட்டம் நம்ம பார்த்ததுனால தண்ணி இருக்கான்ட்டு அக்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்றதும் நம்ம கணிச்சோம். அது பார்த்திங்கன்னா டிடெக்டர் வச்சுலாம் கிடையாது, தேங்காயில் தான் பார்த்தேன், வேப்பங்குச்சிலேயே தேங்காயிலே பார்த்தேன். வீடியோ என்னை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் வந்து நான் பேசுகிறது மட்டும் தான் போட முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா நீரோட்டம் பார்த்ததை போட முடியுது உங்களுக்கு. அதனால் ஜேசிபி வச்சு நேர்த்தி நான் எடுத்து பார்த்தேன், செக் பண்ணேன். நீரோட்டம் பார்த்து கரெக்டாக நான் எத்தனை அடியில் தண்ணி இருக்கணும் போது 5 அடியில் தண்ணி இருக்கணும்னு காட்டிச்சு எனக்கு ஸ்டார்டிங்லேயே. அப்போ ஜேசிபி வச்சு சின்ன ஒரு குட்டை எடுத்தேன், சின்ன ஒரு பள்ளம் போட்டிருக்கேன் பாருங்கள், செப்டி டேங்க் சைஸில் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசிபிலேயே நான் மார்க் பண்ணேன், ஒரு 40க்கு 40ன்னு சொட்டிங்க பாருங்கள், பள்ளம் மாதிரி காவா மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். அப்படியே மார்க் பண்ணதை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒரு கிணறு எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இட்டாச்சியை தாண்டி வச்சுருக்கிறேன். இட்டாச்சி வாடகைக்கு ஹயர் கணக்கு வாடகைக்கு எடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல வேலையை, இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்துங்க. இது கிணறு எடுத்து முடித்த பிறகு மீதியை நான் வந்து ஒரு பாட்டடாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது, என்ன பண்ணுறோம், எத்தனை அடி போயிருக்குன்றதை நான் டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகேவா? எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.